தர்மராஜா தசமி. தசமி திதி என்பது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களை தொடர்ந்து வரும் 10வது நாளாகும். இவற்றுள் பௌர்ணமியிலிருந்து வரும் 10வது நாள் கிருஷ்ணபட்ச தசமி என்றும், அமாவாசையிலிருந்து வரும் 10வது நாள் சுக்லபட்ச தசமி என்றும் அழைக்கப்படுகின்றது. தசமி திதியானது வீரபத்ரன் மற்றும் தர்மராஜா போன்ற தெய்வங்களுக்குரிய நாளாக காணப்படுகின்றது. இந்த நாளில் மதம் சார்ந்த நிகழ்வுகளை மேற்கொள்ளலாம். ஆன்மீக செயல்களில் இந்த தசமி திதியில் ஈடுபடுவதால் அதிக நன்மைகள் கிடைக்கும். இன்று தர்மராஜா தசமி. பங்குனி அமாவாசைக்கு பிறகு வரும் தசமி தர்மராஜா தசமியாக கொண்டாடப்படுகிறது. இதற்கான கோயில் வலங்கைமான் நரிக்குடி கிராமத்தில் உள்ளது. புவனேஸ்வரி சமேத கோயிலில் இவ்விழா சிறப்பாக நடைபெறும். பல்வேறு நோய்களிலிருந்து விடுபடவும் மரண பயத்தை நீக்கவும் இந்த நாளிலிருந்து தர்மராஜாவையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கலாம். மேலும் தசமி திதியில் சுபகாரியங்கள், புதிய தொழில்கள் போன்றன செய்யலாம். இவை தவிர திருமணத்திற்கு தேவையான மாங்கல்யம் வாங்கலாம். மேலும் திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்வுகளும், அரச காரியங்கள், வெளியூர் பயணங்கள் போன்ற அனைத்து சுப காரியங்களிலும் ஈடுபடலாம். அத்தோடு கஷ்டப்படுபவர்களுக்கு பண உதவி, கடன் கொடுக்கலாம்.